விவசாயிகளை கூப்பிட்டு அந்த விருந்து போட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் விஜயோட சொந்த காசுலேருந்து பண்ணுற காசு. பின்ன திமுக மாதிரி கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டாரு. நீங்கள் மாணவ பிள்ளைகளுக்கு காசு அவர் கொடுத்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு விவசாயத்துக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போ தான் இந்த கட்சியை உருவாக்குறாங்க. இந்த மாவட்ட செயலாளரே பாருங்கள், ஜனவரி மாதம் தான் போட போகிறாங்க 100 மாவட்ட செயலாளர்கள். இது முழுக்க தன்னிச்சையாக அவர் சம்பாதிச்ச பணத்தை தான் மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. அப்படி திமுக ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்கள். நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். எந்த அரசியல் கட்சி தலைவர் வேணாலும் நீங்கள் பரந்தூருக்கு போங்க, உங்கள் பின்னாடி 10 லட்சம் பேர் வந்து நிற்பானாலும் நிற்க மாட்டாங்க. விஜய் போகட்டும் 10 லட்சம் பேர் வந்து நிற்பாங்க. அதுதான் அரசியல். அப்போ இப்படிப்பட்ட விவசாய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக விஜய் நிற்கும் பொழுது வரலாற்றில் நல்ல சட்டரை எடுத்து நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் இப்படி ஒரு புரட்சி செஞ்ச நபர் யாராகவும் இருக்க முடியாது. மாநாட்டிற்கு யாரெல்லாம் மாலை அனுப்பிச்சிட்டு போனாங்களோ, கூப்பிட்டு போனாங்களோ அவர்களை கணக்கெடுக்கக்கூடிய பணியை உளவுத்துறை செய்து கொண்டிருக்கிறது. செய்தியாக பார்த்தோமா? அப்போ உளவுத்துறையை வச்சு நீங்கள் கணக்கெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறிடுதுன்னா நாளைக்கு எது கணக்கெடுக்கிறீங்க? அவர்கள் நெருக்கடி கொடுக்கணும், இல்லை விலை கொடுத்து வாங்கணும். இது ரெண்டே விஷயம் தான் செய்யப்படும். இதை தாண்டி அதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கணக்கெடுத்துனா பரவாயில்ல, மாநாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு கணக்கெடுக்கிறீங்க பொழுது இல்லை. இப்போது விஜயோட இலக்கு முதல்ல 100 மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்களை போடக்கூடிய பணியில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளருடைய லிஸ்ட் எடுத்து நீங்கள் விஜய்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து நடைபயணம் போவதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர்களை எல்லா மாவட்டத்திலையும் போடுறது. இப்போ அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் அந்தந்த சில ஏற்பாடுகள் செய்வது, காவல்துறையிடம் அனுமதி வாங்குவது, கொடி ஏற்றுவது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ நாம் தமிழர் அந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, வேற ஒரு கட்சிகளுக்கு மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. அதில் நிறைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இந்த தமிழக வெற்றி கழகத்தை தான் போயிட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் கிட்டே கேட்கும்போது நான் தான் ஸ்லீப்பர் ஜர்ஸாக போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு எந்திரிச்சு வக்கீல் ஏன் உனக்கு 72 கொண்டாட்டியான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கு. அதுதான் இந்த கதை. புரியுதுங்களா? உனக்கே உங்கள் கட்சியில் துப்பு இல்லாமல் உன் கூட மொத்தமும் காலி ஆகிட்டு நான் தான் ஸ்லீப்பர் செல்லாக போய் சேர்க்குறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? மக்களே அன்பு வணக்கம். இனி நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நடராஜ், இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகள்லாம் கூப்பிட்டு கௌரவமும் சொல்றதை விட அந்த விருந்து விஜய் சார் போட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அந்த விருந்தை? ஏன்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் நீங்க அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கீங்க, இப்போ ஒரு அரசியல் விமர்சகராகவும் இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த விருந்தை? நீங்க இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத ஒரு முதல் முன்னெடுப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநாடு ஒரு இடத்துக்கு நடத்துகிறாங்கன்னா திமுகவோ அதிமுகவோ உனக்கு இடத்துக்கு காசு கொடுத்துட்டா உனக்கு எனக்கு பந்தம் அதோடு முடிஞ்சிருச்சுன்றதான். ஆனால் விஜய் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், அவர் பின்பற்றக்கூடிய அந்த பண்பாடுமான முறை இருக்குல்ல, இது எப்படின்னாக்கா இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடியது ரெண்டு. ஒன்று மாணவ பிள்ளைகள், அதை முதலே கையில் எடுத்துட்டாரு. ரெண்டாவது விவசாயம். இந்த விவசாயிகளை இப்போ கையில் எடுக்கிறாரு. இந்த முதுகெலும்பை ஒரு மனிதனுக்கு வலிமை இல்லாமல் போச்சுனாக்கா அவன் அதுக்கப்புறமேட்டு நடப்பதற்கோ எந்த வேலையும் செய்வதற்கோ திராணியற்று போயிடுவான். அப்போ அந்த முதுகெலும்பை பலப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தான் இன்றைக்கு 28 தீர்மான மாநாட்டுக்கு வேண்டி போட்டார்ல, அதில் விவசாயிகளை பற்றியும் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கு இடம் கொடுத்த நபர்களை கௌரவிக்கும் வகையில் அவங்களை கூப்பிட்டு உணவு அளிப்பது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி விஜய் சொல்லக்கூடிய அரசியல் என்னவாக இருக்குனாக்கா இனி விவசாயிகளுக்கு பக்கபலமாக நிற்க போகிறேன்றதான். விஜய் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றதை செஞ்சார்னாக்கா பொலிட்டிக்கல் மைலேஜ் வேற லெவலில் அவருக்கு இருக்கும். இது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திரும்பி அவரை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். என்னன்னாக்கா இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு அங்கே விவசாய நிலத்தை கையகப்படுத்த போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரி, அங்கே கிட்டத்தட்ட பல ஏரிகள் இருக்காரு. ஒரு ஏரியின் மேலே தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓடுதளமே வருது. ஸோ பல ஏரிகளை ஏற்கனவே இங்கே நீங்கள் சென்னை போன்ற நகரங்களை அழித்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மழை வெள்ளம் பெருவெள்ளம் வரும்பொழுது நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறது. இதை தாண்டி இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தக்கூடிய விவசாய நிலத்தை நான் கையகப்படுத்த விட மாட்டேன், இந்த விவசாயிக்கு உறுதுணையாக நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை தெரிவிச்சுட்டு, என்ன அறிக்கைனாக்கா பரந்தூருக்கு நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை தெரிவிச்சுட்டு மட்டும் அவர் போனார்னாக்கா, அவர் போவதற்கு முன்பாக 10 லட்சமா 20 லட்சமா 30 லட்சமான்னு சொல்ல முடியாது, அத்தனை லட்சம் மக்கள் அங்கே திரண்டுருவாங்க. அப்போ நீங்கள் காவல்துறையை வச்சு விஜயை அங்கே தடுப்பது என்பது சாத்தியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னும் நேரடியாக அங்கே போகலை. புரியுதுங்களா?
அங்கே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சீமான் போன்ற அரசியல்வாதிகளும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சீமான அரசியல்வாதினே சொல்லாதீங்க, நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம் சரிங்களா. ஸோ விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் போகும்பொழுது ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேனே, இப்போது வெறும் மாநாட்டுக்கு வந்த அந்த கணக்கெடுப்பே நான் சொல்கிறேன், 10 லட்சம் மக்கள் இங்கே வந்துடுறாங்க, விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் வராங்கன்னு வச்சுங்க. நீங்கள் விஜயை காவல்துறை வச்சு தடுக்க முடியுமா? முடியாது சார். அந்த தொண்டர்களை மீறி நீங்கள் விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அப்படி அரெஸ்ட் பண்ணிங்கனாக்கா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். 1. நம்பர் 2, விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு போய் நின்று இந்த மக்களுக்காக இந்த விவசாய நிலத்தை கையகப்படுத்த விட மாட்டேன், மத்திய அரசு உங்களிடம் கேட்டது நிலம், விவசாய நிலம் அல்ல, அந்த விவசாய நிலத்தை நான் எடுக்க விட மாட்டேன், வேறு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் நின்னாக்கா இது எவ்வளோ பெரிய எதிர்விலை ஏற்படுதுன்னு பாருங்கள். 1, இந்த விஜய் சொன்ன விஷயத்திற்காக இவர்கள் உடன்பட்டு அந்த விவசாய நிலம் மீது கை வைக்காமல் நிப்பாட்டணும். அப்படி கை வைக்காமல் நிப்பாட்டலைனாக்கா விஜய் அவர்கள் அங்கே போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க. தம்பி எடப்பாடி போய் இன்னும் உட்காரல, மிச்சம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் போய் உட்காரல, சீமான எல்லா இடத்துலையும் ஒரு அரசியல் பிழைப்பு ஒரு நாடகம் போடுவதற்காக போவார், இவர் அந்த இடத்துல போய் நின்றார்னு வச்சுங்க, நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படும். அப்போது நீங்கள் இராணுவத்தை வச்சு நீங்கள் இறக்கி நீங்கள் அந்த கூட்டத்தை கலைக்கலாம்னு நினச்சிங்கனாக்கா மத்திய அரசு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குமானாக்கா இருக்கவும் இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் இராணுவ வைத்து நீங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்ய நினச்சிங்களா, அல்ல காவல்துறையை வச்சு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து நினச்சினாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக உங்களுடைய ஆட்சி கவிழக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி இல்லைனாக்கா விஜய் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் உடன்பட்டு வரணும். அப்படி இல்லை நீங்கள் வேறு விதமான ஒரு நெருக்கடி கொடுத்தாலும் இது கடைசியில் யாருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுக்கு. அந்த மக்களுக்காக களத்தில் போய் நின்னாரு. தம்பி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சீமான் போனார்னு சொன்னீங்க, சரி விடுங்க, வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர் வேணாலும் அங்கே போகட்டும், நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், எந்த அரசியல் கட்சி தலைவர் வேணாலும் நீங்கள் பரந்தூருக்கு போங்க, உங்கள் பின்னாடி 10 லட்சம் பேர் வந்து நிற்பானான்னு நிற்க மாட்டான். விஜய் போகட்டும், 10 லட்சம் பேர் வந்து நிற்பாங்க. அதுதான் அரசியல். நீங்கள் விஜய் மீது கொண்ட அளப்பரிய நம்பிக்கை, அளப்பரிய அன்பு. இப்போ 10 லட்சம் பேர் சராசரியாக நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் விஜய் இந்த இடத்துக்கு தன்னிச்சையாக வரேன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு வந்தாருனாக்கா 10லேருந்து 20 லட்சம் பேர் அங்கே நிற்பான். அந்த 20 லட்சம் பேரை தாண்டி அந்த இடத்தை நீங்கள் தொற்ற முடியுமா? நான் இங்கேயே உட்காடுறேன், இந்த சட்டத்தை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வேறு இடத்தை தேர்வு பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டாருனாக்கா நிச்சயமாக அந்த விவசாய நிலம் விவசாயிகளுக்கு ஒப்படைக்கப்படும். அப்படி இல்லை நீங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் வந்து கபலீகரம் செய்யணும், இல்லை வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், இல்லை இராணுவத்தை இறக்கி விட்டு ஒரு அடக்குமுறை ஏற்படுத்த நினச்சிங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஆட்சி கலையும். இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலைமையில் ஏற்கனவே இருக்குது. அப்போ இது வந்து மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தி உங்கள் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சும் அடுத்த ஒரு நல்லாட்சி பிறப்பதற்கும் இது வழிவகுக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து நல்ல பெயர், பொலிட்டிக்கல் மைலேஜ், மண்ணையும் நிலத்தையும் காப்பாற்றிய பேர் அவருக்கு காலமும் இருக்கும். ஏன்னாக்கா ஒரு நிலம் மட்டும்தான் யோசிச்சு பாருங்கள், பல ஆண்டு காலமாக மக்களுக்கு தொடர்ச்சியாக உணவு அளித்து கொண்டே வரும். ஒரு மனிதனுக்கு மட்டும் கிடையாது, வாழக்கூடிய பிற உயிரினுக்கும் சரி, மண்புழுலேருந்து அத்தனை பேருக்கும் பல ஆயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை எது செய்துனாக்கா விவசாய நிலம். அப்போ உங்களுக்கு நீர் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து பல இடங்களில் தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் போன பிப்ரவரி நம்ம பேசணும், 2 குடம் தண்ணிக்கு மக்கள் அளவிடப்பட்டதில் நம்ம பார்த்தோம். அப்போ நிலத்தடி நீரை உயர்த்தக்கூடிய பணியும் விவசாய நிலம் தான் செய்யுது. அப்போ இப்படிப்பட்ட விவசாய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக விஜய் நிற்கும் பொழுது வரலாற்றில் நீங்கள் நல்ல சட்டரை எடுத்து நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் இப்படி ஒரு புரட்சி செஞ்ச நபர் யாராகவும் இருக்க முடியாது. ஒரே ஒரு ஒற்றை முகம் அங்கே போய் நிற்கிதுன்னா பின்னாடி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் தன்னிச்சா வந்து நிற்கிறான்னா அந்த விஜய்க்கு மட்டும் தான் வந்து நிற்பான். அந்த ஒரு பெரிய ஒரு அதிர்வலை நிச்சயம் விஜய் ஏற்படுத்தணும். இது உங்கள் பொலிட்டிக்கல் கெரியருக்கு முக்கியம், குறிப்பாக அந்த மண்ணுக்கு முக்கியம், இந்த மக்களுக்கு முக்கியம். தொடர்ச்சியாக இப்போ வரியெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே உயர்த்திட்டாங்க, குறிப்பாக வீட்டு வரி முழுக்கன்னு உயர்த்தினதுக்கு அதை குறித்து நம்ம நேருவிடம் கேட்கும்போது அவர் சொன்ன பதில், 10 ஆண்டு காலமாக வரி போடலாங்க, இப்போ புதுசாக போடும்போது மக்களுக்கு தான் யோசிக்க தான் செய்வாங்க, அவங்க நிறைய ஒரு சுமையாக தான் இருக்கும்னாக்கா அப்போ என்ன அர்த்தம்? 10 வருஷமாக அதிமுக மக்களுக்கு எந்த வரி சுமையும் ஏற்றலை, நிலத்தை சம்மந்தப்படுது. அப்போ நீங்கள் வந்த உடனே அதுலேயும் கை வைக்கிற, குடிக்கிற பால் இந்த கொழுப்பையும் கை வச்சு எடுக்கிற, அப்போ எவ்வளோ கொழுப்பு உங்களுக்கு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு விஜய் அவர்கள் இன்றைக்கு மாணவ பிள்ளைகளுக்கு எப்படி வந்து அவர்களை படிங்கன்னு சொன்னாரோ, இந்த பக்கம் வாங்க, அதே மாதிரி அந்த நாங்குநேரில் அந்த மாணவன் வெட்டப்பட்ட பொழுது அந்த சின்னதுரை பக்கத்தில் உட்கார்ந்த பொழுது இந்த சாதிய கொடுமைக்கு எதிராக நான் நிற்பேன்னு சொன்னதும் சரி, இன்றைக்கு விவசாயிகளை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை கௌரவித்து அவர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய நிலைமை எதுக்குன்னு வந்திருக்குனாக்கா அடுத்து இந்த விவசாயத்துக்காக நிற்பன்றதுக்காக பறைசாற்றவர்கள் தான். அப்போ விஜய் அவர்கள் இந்த ஒற்றை விஷயத்தை செஞ்சார்னா போதும், பொலிட்டிக்கலில் அவரை வேறு இடத்துல வேறு தளத்திற்கு அதை கொண்டு போய் நிப்பாட்டும். அதாவது ஒட்டுமொத்த தமிழகம் ஸ்தம்பிக்கும் சொல்கிறீங்க. இந்தியாவே நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை இந்தியா முழுக்க விரும்பி கொண்டு இருக்கிறது, உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இங்கே ரெண்டு விதமான அரசியல் இருக்குது. ஒன்று வந்து பிஜேபி காங்கிரஸோட அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா, வட இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி, தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸோட அலை. இன்றைக்கி பிரியங்கா காந்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னாக்கா கேரளாவில். ஸோ ரெண்டு விதமான ஒரு இம்பேக்ட் ஏற்படும்.
இப்போது இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விவசாய பிரச்சனை தான் மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தது. டெல்லியில் விவசாயிகள் போராடும் பொழுது அப்போ வந்து ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். விவசாயிகள் வந்து அடக்குமுறை செய்கிறாங்க. ஆனால் இவர் டெல்டாக்காரன் வெக்கம் இல்லாமல் பேசிவிட்டு விவசாய நிலத்தை தொடர்ந்து பிடுங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல, இதில் விஜய் போய் நின்றுட்டாருன்னு வச்சுங்களேன், வரலாறு நின்றுட்டார் தம்பி. இது எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் இந்த அன்னைக்கு அவர் போய் நிற்கிறது மட்டும்தான் அவர் வேலையாக இருக்கும். மிச்சம் எல்லாமே தன்னால் நடக்கும். அடுத்த அரசியல் மாற்றம், அடுத்த அரசியல் நிகழ்வு அல்லது ஆட்சி மாற்றமே நடக்கக்கூடிய எல்லாமே அவர் போய் நின்னதுக்கப்புறம் நடக்கும். அந்த ஒற்றை நபர் அங்கே போய் நின்னா போதும். அந்த ஒற்றை முகத்தில் இருக்கக்கூடிய கரிஷ்மா அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம்ன்றது தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடுவது கிடையாது, ஆட்சியை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா நின்றுட்டீங்க வரலாறு. ஸோ இப்போ நடிகராக இருக்கும்போதே தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்தார். இப்போ விவசாயிகளை கூப்பிட்டு அந்த விருந்து போட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாங்க சார். அதெல்லாம் விஜயோட சொந்த காசுலேருந்து பண்ணுறதா சார்? இப்போ பின்ன திமுககார மாதிரி கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டாரு. நீங்கள் மாணவ பிள்ளைகளுக்கு காசு அவர் கொடுத்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு விவசாயத்துக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களை தாண்டி ஒவ்வொரு விஷயமும் அவர் செய்கிறதெல்லாம் தம்பி இப்போ தான் தம்பி கட்சியை உருவாக்குறாங்க. இன்னும் மாவட்ட செயலாளரே பாருங்கள், ஜனவரி மாதம் தான் போட போகிறாங்க 100 மாவட்ட செயலாளர்கள். இது முழுக்க முழுக்க தன்னிச்சையாக அவர் சம்பாரித்த பணத்தை தான் மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. அப்படி திமுக ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்கள், கலைஞரோ ஸ்டாலினோ உதயநிதியோ தன் உழைச்ச காசுலேருந்து மக்களுக்கு எடுத்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்ற வரலாறு எங்கேயுமே கிடையாது. அப்போது இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுனாக்கா இந்த அரசியலை விஜய் வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வர்றாரு. நீங்கள் நெடுநாட்களாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த மாற்று அரசியல் சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய ரெண்டையுமே வந்து புறந்தள்ளிட்டு கத்தி பேசுறது, இந்த சீன் போடுறது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு களத்தில் இறங்கணும். அவர் சொன்ன வார்த்தை ஏற்கனவே இருக்குல்ல, வாயில் வடை சுடாத, நம்ம செயலில் காட்டணும், செயல்மொழின்றது. அதைத்தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து இந்த விவசாயிகளை ஆதரிப்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமா அவர் கூர்ந்து நகர்ந்து போகிறார். இன்னைக்கு விவசாயத்துக்கு நிற்கணும், அடுத்து இதுக்கு முடித்த கையோட இதை நீங்கள் வெற்றி பெற்று இது மக்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துட்டு இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் அடுத்து கையில் எடுக்கணும். இதுதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போது விஜயை வந்து சீமான் போலவோ மற்ற அரசியல் தலைவர் போலவோ தொடர்ந்து பிரஸ் மீட்டே கொடுக்கல, கரெக்டுங்களா? அவர் வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு போகிறாரு. ஆனால் எப்படி தலைப்பு செய்தியாக மாறிக்கிட்டே இருக்குது. பிரசங்களை சந்திக்க பயம்னு சொல்லி போடுறாங்க சார். சொல்கிறேன் ஆயிரம் சொல்லிட்டு போட்டு முட்டா போயிலுங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இவர் செயல்பாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்து லைவாக மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்போது இங்கே வந்து சொல்லோ வாய் சொல்லுன்றது மேட்ரு கிடையாது, செயல் தான் முக்கியன்றதான் செஞ்சு காட்டிகிட்டே இருக்கும்போது செய்யட்டும், நல்ல விஷயம் மாறட்டும்ன்றேன். இப்போ இருந்தாலுமே ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் வந்து விஜய் சார் மேலே வச்சுட்டு தான் சார் இருந்தேன். அந்த விவசாயிகளுக்கு வந்து நிலம் கொடுத்த விவசாயிக்கு வந்து ஒரு மாடு ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாடு வந்து சரியாக பால் கறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தையுமே ரொம்ப உற்று நோக்கியிருக்காங்க. புது மாடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு முன்னேற்பாடுமே ரொம்ப தீவிரமான ஒரு முன்னேற்பாடாக இருக்கே சார். இதுக்கு பெரிய ஒரு டீம் பின்னாடி இருந்து விஜய் சாருக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கலாமா சார்? இல்லை, விஜய்க்கு பின்னாடி மிகப்பெரிய டீம் இருக்கின்றத விஜய் அவர்களுக்கு பின்னாடி தொண்டர் பலம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பலமே விஜய் அவர்களுக்கு என்னன்னாக்கா தொண்டர்கள் தான். இப்போது அந்த பலத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த பலத்தை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக தானே நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்த செய்திகள், மாநாட்டுக்கு யாரெல்லாம் ஆளை அனுப்பிச்சிட்டு போனாங்களோ கூப்பிட்டு போனாங்களோ அவர்களை கணக்கெடுக்கக்கூடிய பணியை உளவுத்துறை செய்து கொண்டிருக்கிறது. செய்தியாக பார்த்தோமா? அப்போ உளவுத்துறையை வச்சு இன்றைக்கி கணக்கெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறா. நாளைக்கு எதுக்கு கணக்கெடுக்கிறீங்க? அவர்கள் நெருக்கடி கொடுக்கணும், இல்லை விலை கொடுத்து வாங்கணும். இது ரெண்டே விஷயம் தான் செய்ய போகிறீங்க. இதை தாண்டி வந்து அதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கணக்கெடுத்துருந்தா பரவாயில்ல, மாநாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு கணக்கெடுக்கிறீங்கன்னு பொழுது இது எதற்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கு உளவுத்துறையை வச்சு எதை கணக்கெடுக்கணும்னே இவங்களுக்கு முதல்ல தெரியலையே ஆட்சியாளர்களுக்கு. போதை கலாச்சாரம் இவ்வளோ வளர்ந்து கிடக்கு, அதை குறித்து என்ன செய்யணும், எப்படி சரி செய்யணும் பார்க்கணும். பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது, இது எப்படி சரி செய்யணும்னு பார்க்கணும். இன்றைக்கு வேலைவாய்ப்பின்மை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி இப்போ நாட்டில் வந்து பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சரி செஞ்சு தொலைநோக்கு பார்வையில் ஒரு திட்டத்தை கொண்டு வரணுன்ற ஒரு முன்னெடுப்பு இருக்கணும். ஒரு தொலைநோக்கு திட்டம்னாலே அந்த திட்டம் வந்து மக்களுக்கு அவன் சாகிற வரைக்கும் பயன்பெறணும். ஜெயலலிதா கொண்டு வந்தது போல் அம்மா உணவகம் தொலைநோக்கு திட்டம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை, என்றைக்குனாலும் அது வந்து பேர் நிற்கும் வரலாற்றில். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்ததை பார்த்து தான் இந்தியா முழுக்க பிற மாவட்டங்களை கொண்டு வந்தாங்க. திட்டம்னா அப்படி இருக்கணும். போன ஆட்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிளாம்பாக்கத்தை உருவாக்குவதற்கு அதிமுக அடிக்கல் நடிச்சு அதில் உதயசூரியன் சின்னத்தில் இவங்க மாற்றி அமைச்சு டிசைன் பண்ணிட்டு இவங்க திறந்து வச்சு பேர் வாங்கினது. இப்போ டைட்டில் பார்க்னு ஒன்று திறந்தாரு தெரியுமா? அது கூட வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அதை இவங்க செய்கிறது. இப்படி வந்து அவர்கள் செய்வதற்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை. ஆட்சி முறை மக்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் ஒன்று வேணாம். இந்த மாணவ பிள்ளைகளை கையில் எடுத்துட்டீங்க, இந்த பக்கம் வாங்க, விவசாயத்தை கையில் எடுத்துட்டீங்க, இதுக்கு அடுத்து யார்?
போதை ஒழிக்கக்கூடியதை கையில் எடுக்கணும். இது 3 கையில் எடுத்துட்டிங்கனாலே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மண்ணுக்கு தேவையான நீர், உணவுக்கு நீங்கள் விவசாயத்தில் காப்பாற்றுறீங்க. இந்த பக்கம் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த மாணவ பிள்ளைகளை தெளிவுபடுத்துறீங்க, போதையை ஒழிக்கிறீங்க, சரியாக போச்சே. இதைத்தான் விஜய் செய்யணும்ன்ற. இதெல்லாம் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறாரு சார் இப்போ விஜய் சார்? தேர்தலுக்காகவோ தேர்தல் அரசியலுக்காகவோ நாடகம் போடுவதோ அல்லது விஜய் தன்னை கூப்பிடுவார்னு எதிர்பார்த்து கூப்பிடணுன்னே ரஜினியை போய் சந்திச்சுட்டு அங்கே ஒரு அரசியல் பண்ணுறதோ அந்த வேலையை விஜய் செய்யலை. இந்த ஊழல் பட்டியெல்லாம் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ அது குறித்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தரப்புல. இல்லை, இப்போது விஜயோட இலக்கு முதல்ல 100 மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்களை போடக்கூடிய பணியில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளருடைய லிஸ்ட் எடுத்து இன்றைக்கி விஜய்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணி கொண்டு போகணுன்றது தான் விஜயோடைய நோக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல மாவட்ட செயலாளர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவட்ட செயலாளர்கள் போட்டுறதுக்கு காரணமே என்னன்னாக்கா, நடைபயணம் போவதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர்களை எல்லா மாவட்டத்திலையும் போடுறது. அப்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் அங்கங்கே சில ஏற்பாடுகள் செய்வது, காவல்துறையிடம் அனுமதி வாங்குவது, கொடி வைற்றுவது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க. ஸோ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மாவட்ட செயலாளர்கள் போடுறோம், அடுத்து நடைபயணம் போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாநாடு நடத்திடுவார். 2 மாவட்ட மாநாடு நடத்திட்டாருனாலே இது இன்னும் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு, அவ்வளவுதானே. எதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக மாறுது. லைவாக அவங்க விஜய் கிளம்புறதுலேருந்து போகிற வரைக்கும் எதுக்காக போடுறாங்கனாக்கா, இன்ன வரைக்கும் அரசியலில் மக்களை ஏமாற்றி கொண்டே நாடகம் ஆடிக்கொண்டிருந்த நபர்கள் வெறும் வாய் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் செயலில் இறங்கி இவர்களுக்கு பதில் சொல்வதோ இவர்களோடு பேசுவதோ எனக்கு நேரம் கிடையாது, என்னுடைய வேலை என்ன என்பது திட்டமிட்டு நகர்த்தி கொண்டு போகிறார்ல, அந்த நகர்வை கண்டு தான் நஞ்சுறாங்க. நீங்கள் விருந்தோம்பல்னு சொல்லும் பொழுது விஜய் இன்னைக்கு கொடுத்ததுலையே இந்த இடத்துல அப்துல் கலாம் சொன்னதை இந்த மாதிரி ஞாபகப்படுத்துகிறோம். அப்துல் கலாம் மாணவ பிள்ளைகளோட உணவு அருந்தறதுக்கு கேண்டீனில் உட்காரும் பொழுது சலசலப்பாக இருந்த கேண்டீன் உணவு வைத்தவொடனே பின்ட்ராப் சைலண்ட் ஆச்சு. ஏன்னா கலாம் அவர்களுக்கு உணவு உண்ணும் பொழுது பேசுவது பிடிக்காது. இப்போ அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஏன் அப்படின்னும் பொழுது, ஈட்னா என்ன நினைக்கிறீங்க, இஏடி ஈட்னா என்ன தெரியுமா? கலாம் சொன்ன வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்ட்னு சொன்னார். ஸோ எல்லா விதமான சுவையையும் நீங்கள் அனுபவித்து உண்ண கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை தூண்டி உங்கள் உடலுக்கு உத்வேகம் கொடுக்கும்ன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னார். இப்போ அதைத்தான் விஜய் செய்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தி டேஸ்ட்டு. இங்கே அரசியல் இருக்கக்கூடிய சாரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இங்கே உணவு கொடுப்பதன் மூலமாக மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு நகர்வுலையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொண்டு போகிறது பாருங்களேன். சட்டலாக இறங்கி சண்டை போட்டு இவங்களோட மல்லு கட்டி சரிக்கு சமமாக 10 ப்ரெஸ் மீட் கொடுத்து இதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே, தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் சீமான் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதிக்கும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தம்பி. ஆர்எஸ் பாரதி என்பக்கூடிய நபர் யார்? முதல்ல திமுக அமைப்பு செயலாளர், அவ்வளோதானே. அதை தாண்டி அரசாங்க பொறுப்பில் எதாவது இருக்காரா, அமைச்சராக இருக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. மருத்துவரை கத்தியால் குத்திய விஷயத்துக்கு ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு. அதுக்கு அடுத்த நாள் போராட்டம் இறந்து போனாக்கா, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சுனாக்கா, பெண்களை 13 வயசு பிள்ளையே கூட்டு போய் பாலியல் பண்ண செய்கிறாங்க. இந்த பக்கம் அட்வொகேட்டை வெட்டுறாங்க, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா, சட்டம் ஒழுங்கை குறித்து பேச வேண்டிய நபர் யார்? அமைச்சர் பேசணும், முதலமைச்சர் பேசணும், இல்லை துணை முதலமைச்சர் பேசணும். ஆர்எஸ் பாரதி எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கும் அதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? நீங்கள் முதல்ல இந்த ஆட்சியில் என்னவா இருக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. நீ வெறும் திமுககாரன் எதுக்குப்பா சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீ பேசுகிற? இந்த புரிதல் இருக்கணும்ல. இந்த புரிதலை ஏன் யாருமே கேள்வி எழுப்பல? முதல்ல ஆர்எஸ் பாரதி என்னவாயா இருக்கிற? நீங்கள் என்னவா இருக்க? திமுககாரன், அவ்வளோதானே. நீ கட்சியில் யாராவது வந்துட்டு போ. இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்கள் பிரச்சனையை குறித்து பேசும்பொழுது பேச வேண்டிய நபர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பேசணும். இவங்க பேச துறை சார்ந்த அமைச்சராக பேசணும். இதை பேசாமல் நீ ஆர்எஸ் பாரதியை வச்சு திமுக பேச வர்றீங்கனாக்கா, அப்போ மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் முட்டால் நினச்சிக்கிட்டு, மக்களை கிள்ளுக்கிறையாக நினச்சிக்கிட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் பேச வர்றீங்கனாக்கா, இந்த சிஸ்டத்தை தான் மாற்றணும்னு நினைக்கிறாரு. இந்த முறை, இந்த திமிர்த்தனம் இருக்குல்ல, இதைத்தான் மாற்றணும்னு நினைக்கிறார் விஜய். இந்த மாற்றத்திற்கான விதையாகத்தான் விஜய் நிற்பதனால தான் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய கலக்கம் ஏற்படுது. அப்போது மக்களை மக்களாக பார்க்காமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி. இப்போ மறுபடியும் 27, 28 மழைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதம் இறுதியில் கடுமையான மழை வரும், அடுத்த மாதம் அதே மாதிரி உக்கிரமாக இருக்கும். அப்போ இந்த மழை வெள்ளம் அதிகமாக வந்துச்சுனாக்கா, இதன் மூலம் நடக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளப்பரிய விஷயமாக மாறும். அப்படி மாறும் பொழுது இவர்கள் செஞ்ச எல்லா விஷயமும் இதில் நிறுத்து போயிடும். இப்போது இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் அவர்கள் விவசாயிகள் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துருக்கிறார். இந்த உணவு கொடுப்பதிலேயே எவ்வளோ பெரிய கௌரவிச்சு அங்கீகாரம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் போன முறை பெருமளவு வந்த பொழுது திமுககாரன் பண்ணையை ரொட்டையும் கொண்டு இதுக்கு தானே அலைஞ்சேன்னு சொல்லி கொடுத்தாங்க. மக்களை தூக்கி தெருவில் அடிச்சுட்டு அசிங்கமாக திமுக நபர்களை திட்டின வரலாறு நம்ம பார்த்தோம். தூத்துக்குடியில்
பெருவெள்ளம் வந்து ஊரே நாசமாக போச்சு. அடுத்த வேலை உடை கிடையாது, அடுத்த வேலை உணவு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கனிமொழியும் எதுவுமே பெருசாக வந்து உணவு கொடுக்கல. அரசாங்கமும் அம்மா உணவுகள் மூலம் இலவசமாக அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணுன்ற எந்த ஒரு அக்கறையும் புரிதலும் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கஜானா இருக்கக்கூடிய காசையும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தானியத்தையும் வச்சு உணவு கொடுக்கணுன்ற எந்த புரிதலும் இல்லாமல் மக்களை அலக்கரித்து அவன் என்ன செய்யுமா ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக இருக்கான அதுக்கு காரணமும் நம்ம தானே, ஒழுங்காக நம்ம வேலையை செய்யாமல் தானே அப்படி நிற்கிறான்ற எந்த புரிதலும் இல்லாமல் அதுலேயும் கேவலமாக ஒரு அரசியல் செஞ்சுட்டு மறுபடியும் மத்திய அரசிட்ட காசு கொடுன்னு சொல்லி நின்னாங்க. இங்கே உணவு கொடுத்து அவனை உயிரை காப்பாற்றுறது முக்கியமாக, அவன் காசு கொடுன்னு சொல்லி அங்கே போய் சண்டை போடுறது முக்கியமாக? அப்போது இந்த மாதிரி எந்த புரிதலுமே இல்லாமல் உங்களுக்கு எதுனாலும் காசு, எது மூலனாலும் காசு அப்படின்னும் பொழுது இன்றைக்கி அதானி மேட்ரு பெரிய விஷயமா பூதாகரமாக மாறுது. இந்த அதானிக்கும் நாளைக்கு பாருங்கள் திமுகவிற்கும் எவ்வளோ நெருங்க உறவு இருக்குன்றத அண்ணாமலை ஒரு பேட்டியில் அதானியை வந்து லீலா பேலஸில் வச்சு சபரிசன் சந்திச்சார்னு சொன்னார். இது வரைக்கும் அதுக்கு மறுப்பு வரல அவங்க சைடில் இருந்து. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி போயிட்டு வந்திருக்கிறாரு, அதுக்கும் இது வரைக்கும் மறுப்பு வரல. அப்போது தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் தலையிடுவார், செந்தில் பாலாஜி மாட்டுவார்னு இப்போ சவுக்கு வந்து சில ஆதாரங்களை எடுத்து கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு பொழுது அப்போ இதை வைத்து மிகப்பெரிய அரசியல் லாபம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த கட்சி நபர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வளர்ச்சி, அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி, அவர்களுடைய கஜானாவை நிரப்புவது இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர மக்களை பற்றின எந்த சிந்தனையும் புரிதலும் இல்லாமல் போயிட்டு இருக்கும் பொழுது காலங்காலமாக இவர்களை மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இவர்களை தூக்கி தொடச்சிருந்தில்லை செயல் மூலமாக நான் செய்ய இங்கே மாறுதல் எப்படி வருதுன்னு பார்க்க காலத்தில் நிற்கிறார்ல, இந்த மாறுதலை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி நபர் வேணும் தான் நினைக்கிறாங்களே தவிர தம்பி நீங்கள் ஆப்வியஸ்லி இவ்வளோ காலம் வந்து திமுக அப்படின்னு ஒரு கட்சி முடிச்ச உடனே நினைச்சாக்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதிமுக வேணான்னு நினைச்சிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக திமுக ஓட்டு போடுவாங்க. இந்த முறை திமுக வேணான்னு முடிவு பண்ண உடனே மக்கள் தேர்ந்தெடுத்த நபர் யாருன்னா விஜய் அவர்கள். திமுக வேணாம், இந்த ஆட்சி முறை வேணான்னு விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜயை சார்ந்து தான் நாளைக்கு ஒரு விஷயம் வரப்போகுது. ஏன்னா வெறும் 2 மாதம் மாநாடுக்கு பிறகு 90 லட்சம் உறுப்பினர்கள், 50 ஆண்டு கட்சி 2,15,00,000 அதிமுக, 70 ஆண்டு கட்சி வெறும் 2 கோடி உறுப்பினர்கள். இப்போது 2 மாதத்துல 90 லட்சம், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்துக்குள்ள அதே 2 கோடி இலக்கை இவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா இது பெரிய கட்சி. நாளைக்கு இவங்க சொல்கிறது தான் டிமாண்ட், இதை சார்ந்து தான் கூட்டணி, இதை சார்ந்து தான் ஆட்சி மாற்றம், எல்லாமே இங்கே தான் முடிவு செய்யப்படும் பொழுது இதற்கு காரணம் யார்? அந்த இளைஞர்கள், அந்த மக்கள்கள் அவ்வளவு பேரும் விஜயை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த நிலை வந்து சிறு குழந்தை முதல் கொண்டு விஜய் மீது அளப்பரிய அன்பு வச்சு அந்த விஜய்கிட்ட தான் ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குனாக்கா அந்த பிள்ளைகளின் மனசில் வந்து எல்லாருக்குமே ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அரசியல் மாற்றத்தில் வந்து விஜயால் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியும், திராணியோடு இவர்களோட சண்டை செய்ய நிற்க முடியும். ஏன்னா அவர் பின்னாடி உள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இளைஞர்களை பொத்தம்போக்கில் நினச்சி கை வச்சுட்டு போயிடவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தான் நாளைக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்றத ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த மாற்றம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரணும். அதற்கு முதல் விஷயமாக பரந்தூருக்கு விஜய் போகணும். ஸோ இப்போ நாம் தமிழர் வந்து அந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்களா சார், வேற ஒரு கட்சிகளுக்கு மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. அதில் நிறைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இந்த தமிழக வெற்றி கழகத்தை தான் போயிட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் கிட்ட கேட்கும்போது நான் தான் ஸ்லீப்பர் செல்ஸாக போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிற்கே வக்கல் ஏன் உனக்கு 72 பொண்டாட்டியான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கு. அதுதான் இந்த கதை, புரியுதுங்களா? உனக்கே உங்கள் கட்சியில் துப்பு இல்லாமல் உன் கூடார மொத்தமும் காலி ஆகிட்டுங்கன்னா நான் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போய் சேர்க்குறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போது உளவு பார்ப்பது உளவாளிகளை தான் நீங்கள் வச்சுருந்தேன்னு சொல்லி இவ்வளோ நாள் உங்கள் கட்சியில் இருந்தவனையும் கேவலப்படுத்துறது தானே, புரியுதுங்களா? ஒருத்தன் இந்த உளவு வேலைலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டானுங்க. ஒரு மக்கள் வந்து அவன் வர்றதே வந்து தன்னிச்சையாக இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை நிலவணும், அதுக்கு இவன் சரியான நபராக இருப்பான்னு சொல்லிட்டு பயணம் பண்ணிவிட்டு இவர் சரியான நபர் கிடையாது, இது திரள் நிதிக்காக உருவாக்கப்பட்ட நபர் தான் சீமான்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டு விலகிறாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி சொல்ல முடியும்? இப்படி தான் சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி நான் சொல்லலையா, சீமான் வாயை திறக்க அவருக்கு அறியாமையே அவருக்கு கீழே அவரே குழி தோண்டிக்கிட்டே போகிறார். கிட்டத்தட்ட இப்போவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சளவுக்கு வந்துருச்சு. இன்னும் திறந்து விஜய்க்கு எதிராக வாய் திறந்தாருனாக்கா அதுக்கப்புறம் கழுத்தை தாண்டி தலையை தாண்டி போயிடும். அப்புறம் மண்ணவாரி போடுற மேட்டர் மக்களே பார்த்துப்பாங்க, சோழி முடிஞ்சிடும். தொடர்ந்து விஜய் குறித்தும் இந்த அரசியல் குறித்தும் பேசுவோம் சார். ரொம்பவே நன்றிகள் சார், எவ்வளோ நேரம் போயிருக்கோம். நன்றி.